இந்த கூட்டணி அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யாராலையும் ஒன்றும் தொட முடியாது. பட் வந்து எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. 2019 இந்த வெற்றி கிடைச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் 2017 இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு. 2017 இந்த கூட்டணி அமைஞ்சு அவர்கள் பூரா ஒன்றுக்குள்ள ஒன்றா இருந்து அவங்களுடைய மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து மாவட்டம் சீட்டு எனக்கு உனக்கு அந்த தொகுதி இந்த தொகுதி மொத்த தொகுதி எத்தனை எல்லாம் பேசி கரைஞ்சி 2019 ஃபுல் ஃபார்ம் ஆயிட்டாங்க. 2021 அலையன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. 2024 அலையன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, மொத்தமே ஒரு கட்சி மாதிரி தான் தெரியுது. 2024 பார்க்கும்போது எல்லாமே ஒரே கட்சி மாதிரி தான் தெரிஞ்சது. எங்க அலையன்ஸ் ஒரு முரண்பாடே தெரியல. இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. பட் வந்து அது தேர்தல் நேரத்தில் எப்பயும் வரும். அண்ணன் மாசு மாதிரி பெரிய அனுபவஸ்தர்கள் வந்து நிறைய பார்த்துருக்காங்க. அது வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள சரியாயிரும் பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் பேச்சை கவனிக்கணும். பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு, திரு இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு, திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எதாக இருந்தாலும் 6 மாதம் கழித்து பேசுவோம். ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வெளியில் பேச முடியாது. அண்ணன் திருமாவளவன் வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக வந்து நம்ம வர்றவங்க நம்மளை தேடி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் சொன்னபோது திரு திருமாவளவன் அருமையாக ஒரு பாடம் எடுத்தாங்க. டிமாண்டுங்கிறது ஓப்பனாக இருக்கலாம், ஆஃபருங்கிறது சீக்கிரட்டாக இருக்கணும் அப்படின்னாங்க. இவர் ஆஃபரே ஓப்பன் பண்ணிட்டாரு, அதனால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் தான் தமிழக முதலமைச்சர் வித்தக்காரராக இருக்கார். அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாருன்னே தெரிய மாட்டுது. எல்லாரும் சரின்றாங்க. அவ்வளோ ஆஃபர் வந்து சீக்கிரட்டாக கொடுத்துறாரு. அது வந்து எல்லாரும் பேசாமல் போயிடுறாங்க. அவ்வளோ மாஸ்டராக உட்காந்துருக்கிறார். அப்போ 2026க்கான நெகோசியேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இப்போ ஓடிட்டே இருக்கும்.